Hello guys, welcome back to Grasp Wisdom. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது exercise 14.1 first question. A survey was conducted by a group of students as part of their environment awareness program in which they collected the following data regarding the number of plants in 20 houses in a locality. Find the mean number of plants per house. So question என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்வே வந்து ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னா என்விரான்மெண்ட் அவேர்னஸ்க்காக சர்வே எடுக்கிறாங்க. எடுத்து அதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வீட்டுக்கு வந்து எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, ஒரு லொக்காலிட்டியில் 20 ஹவுசஸ் எடுத்து எவ்வளோ பிளான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறாங்க. அதுலேருந்து மீன் பிளான்ஸ் ஒரு வீட்டில் வந்து இவ்வளோ தான் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு மீன்னாலே வந்து நம்ம வந்து ஆவரேஜ் தான் சொல்லுவோம். ஸோ ஆவரேஜாக ஒரு வீட்டில் வந்து எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வே எடுக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து 0 to 2 பிளான்ஸ் இருக்குது, 2 to 4 மேபி இருக்கலாம், 4 to 5, 6 பிளான்ஸ் சில வீட்டில் இருக்கலாம், சில வீட்டில் 6 to 8 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 102 பிளான்ட் வந்து 1 ஹவுஸில் இருக்கலாம், மேபி 2 to 4 பிளான்ஸ் வந்து 2 ஹவுஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்வே எடுக்கிறாங்க. ஸோ கிவன் சர்வே வச்சு நம்ம வந்து இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது we are going to find the mean value of this given data. அண்ட் கீழே கொஷின் கேட்டிருக்காங்க, விச் மெத்தட் டிட் யூ யூஸ் ஃபார் ஃபைண்டிங் த மீன். ஸோ நமக்கு வந்து டைரக்ட் மெத்தட், ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், அசம்ப்ஷன் மெத்தட் 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடில் வந்து நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் பண்ண போகிறோம் ரீசனும் கேட்குறாங்க. ஸோ இது என்ன கிவன் டேட்டா, நம்பர் ஆஃப் பிளான்ஸ்லாம் இங்கே எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஹவுசஸ் கிவன் எடுத்து எழுதிட்டேன். ஸோ நமக்கு வந்து இன்டர்வெல் விட்டு தான் இருக்குது, நமக்கு வந்து டேரெக்டாக நம்பர் கொடுக்கல, இன்டர்வெல் இருக்குது. ஸோ இன்டர்வெல் இருக்கிறதால கிளாஸ் மார்க் எடுக்கிறேன். கிளாஸ் மார்க் தான் அந்த எக்ஸைனை எடுத்துக்கணும், அது அப்சர்வேஷனும் எடுத்துக்கணும். ஸோ கிளாஸ் மார்க் எப்படி இருக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம், அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2, அதாவது 0 + 2 டிவைடட் பை 2 which is equal to 1. நெக்ஸ்ட் 2 + 4 is 6, 6 டிவைடட் பை 2 வந்து 3. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொன்றுக்கு வேல்யூ எடுக்கிறேன். ஸோ 4 + 6 10, 10 by 2 5, and 6 + 8 வந்து எனக்கு 14. ஸோ டிவைட் பை 2 வந்து 7. ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கிளாஸ் மார்க் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் மார்க் எடுத்ததுக்கப்புறம் FI × XI, பிகாஸ் நமக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா மீன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் FI XI டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் FI. ஸோ அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், நமக்கு FI XI ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ FI XI வந்து ஃப்ரீக்வன்சி இன்டூ கிளாஸ், அதாவது கிளாஸ் மார்க் XI. ஸோ 1 × 1 1, 2 × 3 6, 1 × 5 5, நெக்ஸ்ட்டு 5 × 7 35, 6 × 9 54, நெக்ஸ்ட்டு 2 × 11 22, 3 × 13 39. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இது வந்து FI XI அதோட எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சம்மேஷன் ஃபைன் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வன்சியோட சம்மேஷன் வந்து இருக்க எல்லா ஃப்ரீக்வன்சியும் ஆட் பண்ணுறது. ஸோ 1 + 2 + 1 + 5 + 6 + 2 + 3. ஸோ எல்லாமே ஆட் பண்ணி எனக்கு கிடைக்கிற சம்மேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து 20 அண்ட் சம்மேஷன் ஆஃப் FI XI. ஸோ இந்த கிடைக்கிற FI XIயோட வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணி கிடைக்கிறது வந்து 162. ஸோ இப்போ வந்து சம்மேஷன் ஆஃப் FI XIயும் கிடச்சிருச்சு, சம்மேஷன் ஆஃப் FIயும் கிடச்சிருச்சு. நான் மீன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன் ஃபார்முலாவில். ஸோ நான் வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஏன் வந்து டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா பிகாஸ் நமக்கு FIயும் ஈஸியாக கிவனாக இருக்குது அண்ட் சம்மேஷன் ஆஃப் FI XIயும் ஈஸியாக இருக்குது. ஸோ எனக்கு ஈஸியான ஃபார்முலா வந்து டைரக்ட் மெத்தட் தான். ஸோ அதனால் சப்ஸ்டிட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம கொஷனில் கேட்டிருந்தாங்க எந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரீசன் கேட்டிருந்தாங்க. ஸோ we are going to use direct method. Both the required data are given. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், both the required data நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஈஸியாக இருக்கும் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணுறேன். சம்மேஷன் ஆஃப் FI XI வந்து 162 அண்ட் சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 20. ஸோ 160 divided by 20 is equal to 8.1. ஸோ என்னுடைய மீன் ஆஃப் திஸ் கிவன் டேட்டா வந்து 8.1. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், கன்சிடர் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி வேஜஸ் ஆஃப் 50 ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி. வந்து கீழே வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க. த ஃபாலோயிங் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெய்லி வேஜஸ். ஸோ 50 ஒர்க்கர்ஸ்க்கு ஃபேக்ட்ரியில் எது ஒர்க் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கர்ஸ்க்கான வேஜஸ் எவ்வளோ, அதாவது சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கீழே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த மீன் டெய்லி வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர் ஆஃப் ஃபேக்ட்ரி பை யூசிங் அப்ராப்ரியேட் மெத்தட். ஸோ நமக்கு வந்து டெய்லி வேஜஸ் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அதோட மீன் வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்ராப்ரியேட் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ராப்ரியேட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ நான் கிவன் டேட்டாஸ் எழுதிட்டேன். ஸோ டெய்லி வேஜஸ் வந்து 100 to 120 and 120 to 140, 140 to 160, 160 to 180 and 180 to 200. ஸோ நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. நம்ம கண்டினியூஷன் பிகாஸ் நமக்கு எப்போயுமே ஃபைன் பண்ணுறது எப்படி ஈஸியாக இருக்கும்னா நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே 120 முடியுதுனா இங்கே 120 ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அந்த வந்து கிளாஸ் ஈக்குவலாக இருந்தால் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம கிளாஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 14 8 6 10. ஸோ சம்மேஷன் வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 50 கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து இன்டர்வெல்ல கொடுத்துருக்காங்க. இன்டர்வெல்ல கொடுத்ததுனால நம்ம கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணணும். ஸோ கிளாஸ் மார்க் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா 100 + 110 divided by 2 is equal to 110. ஸோ இன்னொரு மெத்தட் எப்படி ஃபைன் பண்ணலாம்னா இப்போ 100 to 120 சென்டர் நம்பர் இதுனா 110. ஸோ 110 நெக்ஸ்ட் 122 140 சென்டர் ஆக வேல்யூ வந்து 130. ஸோ 130. ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். சில கொஷினில் பார்த்த உடனே ஈஸியாக ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம், சில மெத்தடில் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸில் வந்து நம்ம இந்த கிளாஸ் மார்க் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 10 + 120 இந்த மாதிரி அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2 ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 140 160 இடையில இருக்கிறது 150.
160க்கு 180 நடுவில் இருக்குது 170, தென் 180 200 இருக்குது 190. ஸோ நான் அந்த மாதிரி எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். டியோட வேல்யூ கண்டுபிடிச்சி பிகாஸ் ஸ்டெப் டிவிஷன் மெத்தடில் நமக்கு யூஐ தேவை. ஸோ யூஐ தேவைன்னா நமக்கு டென்சஸ் டி ஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஏ. ஸோ ஏயோட வேல்யூ இப்போ நான் ஃபைன் பண்ணுறேன். ஸோ வந்து இதுவும் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதுவும் போயிடும். ஸோ சென்டர் வேல்யூ வந்து எனக்கு 150. ஸோ சென்டர் வந்து 150. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 150. அதான் நான் ஏ இஸ் ஈக்குவல் 150 எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ வந்து 110. ஸோ 110 மைனஸ் ஏயோட வேல்யூ 150. 110 மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 40. நெக்ஸ்ட்டு வந்து 130 மைனஸ் 140, பிகாஸ் இங்கே எக்ஸ்ஐ நெக்ஸ்ட் வந்து 130, நெக்ஸ்ட் மைனஸ் ஏ வந்து 150. ஸோ 130 மைனஸ் 50 வந்து 150 வந்து எனக்கு மைனஸ் 20. நெக்ஸ்ட் 150 மைனஸ் 150 வந்து எனக்கு 0. நெக்ஸ்ட் வந்து 170 மைனஸ் 150 வந்து 20. 190 மைனஸ் 150 வந்து எனக்கு 40. ஸோ வந்து இப்போ நான் வந்து எக்ஸ்ஐ மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு இருக்கிறது யூஐயோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை ஹச். இப்போ ஹச் வந்து 20 எப்படி ஃபைன் பண்ணேன்னா, பிகாஸ் எனக்கு வந்து 100க்கு 120க்கு இருக்குது, அதாவது 120 மைனஸ் 100 வந்து 20. ஸோ 140 மைனஸ் 20 வந்து 20. ஸோ கேப் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இன்டர்வல் வந்து 20 இருக்குது. ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் 20. ஆல்க்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஹச் 20 தான். ஸோ 20 எழுதிட்டேன். ஸோ வந்து எக்ஸ்ஐடிஐ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு மைனஸ் 40. ஸோ மைனஸ் 40 டிவைடட் பை ஹச்சோட வேல்யூ 20. ஸோ டிவைட் பை 20 மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு மைனஸ் 20 டிவைடட் பை 20 வந்து மைனஸ் 1. 0 டிவைடட் பை 20 வந்து எனக்கு 0. நெக்ஸ்ட் 20 டிவைட் பை 20 வந்து எனக்கு 1. நெக்ஸ்ட் 40 டிவைடட் பை 20 வந்து எனக்கு 2. ஸோ அதே மாதிரி யூஐ வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எஃப்ஐ யூஐ, இப்போ கிடச்ச யூஐ வேல்யூயோட ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் எஃப்ஐயோட வேல்யூ வந்து எனக்கு 12 இருக்குது. நெக்ஸ்ட் யூயோட வேல்யூ 2 இருக்குது. ஸோ 12 இன்ட்டு மைனஸ் 2 வந்து எனக்கு மைனஸ் 24. நெக்ஸ்ட்டு 14 இன்ட்டு 1 வந்து எனக்கு மைனஸ் 14. நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு 0 வந்து 0. 6 இன்ட்டு 1 வந்து 6. 10 இன்ட்டு 2 வந்து எனக்கு 20. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐயூ வேல்யூ கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐயூ வந்து இது ஃபுல்லாக ஆட் பண்ணுறது. ஸோ மைனஸ் 24 மைனஸ் 14 வந்து ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து மைனஸ் 38 கிடைக்கும். ஸோ மைனஸ் 38லேருந்து எனக்கு 6 போச்சுன்னா ஐ ஹேவ் மைனஸ் 32. தென் மைனஸ் 32லேருந்து ப்ளஸ் 20 போயிடுச்சுன்னா ஐ ஹேவ் மைனஸ் 12. ஸோ சம்மேஷன் வந்து ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுறது. ஸோ மைனஸ் 12 எனக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ மீன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்ட்டு ஹெச். ஸோ ஏயோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம். மிடில் டேர்ம் வந்து எனக்கு இங்கே 150. நம்ம எப்பயுமே கிளாஸ் மார்க்கில் தான் பார்க்கணும். ஸோ 150. ஸோ 150 எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ யூஐ வேல்யூ மைனஸ் 12 டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 50. ஸோ 50 எடுத்து எழுதிட்டு இன்ட்டு ஹெச் வந்து எனக்கு 20. ஸோ வந்து சால்வ் பண்ணும்போது எனக்கு 5 அண்ட் இங்கே 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஐ ஹேவ் மைனஸ் 12 டிவைடட் பை 5 இன்ட்டு 2 இருக்கும். 150 ப்ளஸ் மைனஸ் 12 இன்ட்டு 2 வந்து மைனஸ் 24 கிடைக்கும். ஸோ மைனஸ் 24. நெக்ஸ்ட் வந்து 150 ப்ளஸ் மைனஸ் 24 டிவைட் பை 5 இங்கே இருக்கும். ஸோ மைனஸ் 24 பை 50 சால்வ் பண்ணும்போது ஐ ஹேவ் 150 மைனஸ் 4.8 கிடைக்கும். ஸோ ரெண்டு சப்ராக்ட் பண்ணும்போது ஐ ஹேவ் மீன் இஸ் ஈக்குவல் டு 145.2. ஸோ எனக்கு கொடுத்துருக்க டேட்டாவோட மீன் வந்து 145.2. Next, third question. The following distribution shows the daily pocket allowance of children of a locality. The mean pocket allowance is ₹18. Find the missing frequency f. ஸோ நம்ம கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து என்ன இருக்குன்னா டெய்லி பாக்கெட், அதாவது ஒரு லொக்காலிட்டியில் ஒரு குழந்தைங்களுக்கு பாக்கெட் மணி வந்து டெய்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. த மீன், ஸோ அதோட மீன் நமக்கு கொடுத்துட்டாங்க ₹18 சொல்லிட்டு. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து ஒரு இடத்துல ஃப்ரீக்வன்சி மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அந்த எஃப் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் மீன் வந்து கொஷினே நமக்கு 18 கொடுத்துட்டாங்க. ஸோ நான் கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டேன். இப்போ டெய்லி ப்ராடக்ட் அலவன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க 11 to 13, 13 to 15, 15 to 17, 17 to 19, 19 to 21, 21, 23, 23 to 25. ஸோ நான் எல்லாமே கொடுத்த மாதிரி எழுதுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி கிவன் வந்து 7, 6, 9, 13 அண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப் ஒரு இது கொடுக்கல. தென் 5, 4. ஸோ சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நான் எப்படி எழுதுவேன்னா, இந்த எஃப்பை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். 7 + 6 + 9 + 13 + 5 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 44 வரும். ப்ளஸ் எஃப்னு தனியாக வச்சுக்கிறேன். ஸோ ப்ளஸ் எஃப்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு இன்டர்வலில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிளாஸ் மார்க் ஃபைன் பண்ணும். ஸோ 11 + 13 டிவைடட் பை 2 = 12. ஸோ அந்த மாதிரி நான் கிளாஸ் மார்க் ஒவ்வொன்றுத்துக்கும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 13 + 15 டிவைட் பை 2 வந்து 14. ஸோ அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றுத்துக்கும் கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கிறேன். ஸோ 15, 17க்கு வந்து 16 அண்ட் 17, 19க்கு வந்து 18. ஸோ நம்ம சென்டர் வேல்யூக்கு இப்படி கூட யோசிச்சு எழுதலாம். இப்போ 19, 21க்கு 20 தான் இடையில இருக்கிற நம்பர். ஸோ 20, தென் 21, 23க்கு 22, 23, 25 இடையில இருக்கிற நம்பர் 24. ஸோ அந்த மாதிரி நான் கிளாஸ் மார்க் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ எக்ஸ்ஐ. ஸோ எஃப்ஐ எக்ஸ்ஐனா ஃப்ரீக்வன்சி இன்டூ திஸ் கிளாஸ் மார்க். ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 7, 7 × 12 வந்து எனக்கு 84, 6 × 14 வந்து 84, நெக்ஸ்ட் 9 × 16 வந்து 144, நெக்ஸ்ட் 13 × 18 வந்து 234, 4 எஃப் × 20 நமக்கு வந்து எஃப் தெரியாது. ஸோ 20 × எஃப் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 5 × 22 வந்து 110, நெக்ஸ்ட் 4 × 24 96. ஸோ சம்மேஷன் வந்து ஆட் பண்ணும் போது ஐ வில் ஹேவ் 752 ப்ளஸ் 20F மட்டும் தனியாக இருக்குது. ஸோ 20F அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ கிடச்சிருச்சு. தென் சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிடச்சிருச்சு.
இப்போ நான் மீன் வேல்யூ டைரக்ட் மீன் மெத்தடில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மீன் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ. ஸோ நமக்கு கிவன் கொஷனில் கொடுத்துருந்தாங்க மீன் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ 18 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ எக்ஸ்ஐ வந்து 752 + 20f டிவைடட் பை 44f வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ 44 + f. ஸோ இப்போ வந்து 44 + f இன்சைட் கொண்டு போயிட்டேன்னா எனக்கு 18 × 44 + fன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு திஸ் டேட்டா வில் பி சேம். ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 18 × 44 வந்து 792. தென் 18 × f வந்து 18f இஸ் ஈக்குவல் டு 752 அப்படியே இருக்கும். தென் 20f அப்படியே இருக்கும். ஸோ நான் எப்படி எழுதலாம்னா 792 அப்படியே இருக்கும். ஸோ இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா -752 கிடைக்கும். தென் இந்த 18f இந்த பக்கம் வந்துச்சுன்னா 20f - 18fன்னு கிடைக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு 40 = 2fன்னு கிடைக்கும். வேறு f is equal to 40 divided by 2 which is equal to 20. ஸோ f வேல்யூ வந்து 20. ஸோ given frequency வந்து நமக்கு 20. நெக்ஸ்ட்டு 4th question. 30 women were examined in a hospital by a doctor. ஸோ 30 women வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி the number of heartbeats per minute. ஸோ ஹார்ட் பீட் per மினிட்க்கு வந்து ரெக்கார்ட் அண்ட் சம்மரைஸ் இஸ் ஃபாலோ. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஹார்ட் பீட் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து நம்ம சம்மரைஸ் பண்ணி டேபிளாக கொடுத்துருக்காங்க. we have to find the mean heartbeats. ஸோ ஒரு மினிட்க்கு வந்து ஆவரேஜாக எவ்வளோ ஹார்ட் பீட்ஸ் துடிக்கும் ஃபார் தீஸ் உமன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ we have to use this suitable method. சேம் வந்து ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் நம்ம மீன் என்னன்ட்டு. ஸோ நான் கிவன் டேட்டாவை எடுத்து டேபிளில் எழுதிக்கிறேன். டேபிளில் எழுதி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸ் மார்க் நம்ம வந்து இன்டர்வல் கொடுத்துக்கிறதால கிளாஸ் மார்க் ஃபைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு as யூஷுவலாக டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் வந்து யூஐ வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் ஃப்ரீக்வன்சி இன்டூ யூஐ கண்டுபிடிக்கணும். தென் சம்மேஷன் ஃபைண்ட் பண்ணி நம்ம மீன் வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் per minute நம்ம கொஷனில் கிவன் எடுத்து எழுதிட்டோம். 65 to 68, தென் 68 to 71. ஸோ அந்த மாதிரி நான் கிவன் எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிவன் ஃப்ரீக்வன்சி டேபிள் எடுத்து எழுதிட்டேன். ஸோ we have to first find this class mark because இன்டர்வல் இருக்கிறதுனால. ஸோ கிளாஸ் மார்க் வந்து 65 + 68 divided by 2 where 66.5. ஸோ நம்ம 65க்கும் 68க்கும் இடையில இருக்க நம்பர் வந்து 66 and 67 இருக்குது. ஸோ அதுலேயும் ஹாஃப்னா 66.5 தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு நம்ம ட்ரிக்காக யோசிச்சு எழுதலாம். ஒரு டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ 68 + 71 divided by 2 வந்து 69.5. ஸோ 71 + 74 divided by 2 வந்து 72.5. ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்துக்கும் வந்து கிளாஸ் மார்க் கண்டுபிடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஆட் பண்ணால் டோட்டலாக கிடைக்க 30. சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஓவராலாக வந்து எனக்கு 30. நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அதாவது xi - a. ஸோ இதில் ஏ வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த டேர்ம் போயிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் போயிடும். நெக்ஸ்ட் இதுவும் போயிடும். ஸோ ரிமைனிங் இது 75.5. சென்ட்ரு ஏயோட வேல்யூ வந்து சென்ட்ரு டேர்ம் தான். ஸோ a = 75.5. ஸோ அதை எழுதிட்டேன். ஸோ 66.5 - 75.5 = -9. நெக்ஸ்ட்டு 69.5 - a, அதாவது 75.5 வந்து -6. நெக்ஸ்ட்டு 72.5 - 75.5 வந்து -3. அதாவது சென்ட்ரு வேல்யூட ஒவ்வொரு வேல்யூ நான் சப்ராக்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ 75.5 - 75.5 வந்து 0. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணும்போது 3 கிடைக்கிது. தென் அகெயின் சப்ராக்டிங் this 2 I'll get 6. தென் this 2 I'll get 9. ஸோ ஓவராலாக நம்ம இப்போ டிஐ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து யூஐ இஸ் ஈக்குவல் டு டிஐ அதாவது டிஐன்னு எடுத்துக்கலாம். டிஐ பை ஹெச். ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 3. எப்படின்னா 68 - 65 வந்து எனக்கு 3. 71 - 68 வந்து 3. 74 - 71 வந்து 3. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக ஹெச் வந்து 3ஆக தான் இருக்குது. ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு -9 கிடைக்குது. xi - aயோட வேல்யூ. ஸோ -9 divided by 3 -3. நெக்ஸ்ட்டு -6 divided by 3 வந்து -2. -3 divided by 3 வந்து 1. 0 divided by 3 வந்து எனக்கு 0. நெக்ஸ்ட் 3 divided by 3 வந்து 1. 6 divided by 3 வந்து 1. 2 and 9 divided by 3 வந்து எனக்கு 3. ஸோ இந்த மாதிரி நான் வந்து யூஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். now we have to find is fi ui. ஸோ வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்ச யூஐ வேல்யூ 3. ஸோ 2 × -3 வந்து 6. நெக்ஸ்ட்டு 4 × -2 -8. 3 × -1 -3. 8 × 0 வந்து எனக்கு 0. 7 × 1 வந்து 7. ஸோ 4 × 2 வந்து 8 and 2 × 3 வந்து 6. ஸோ இந்த மாதிரி FIUI வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான் சம்மேஷன் ஆஃப் FIUIயோட வேல்யூ. ஸோ சம்மேஷன் வந்து எனக்கு 4 கிடைக்குது. ஸோ இப்போ நான் வந்து அவங்க சொன்ன ஃபார்முலா வந்து நம்ம சூட்டபிள் மெத்தட், அதாவது ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். மீன் இஸ் ஈக்குவல் டு a + சம்மேஷன் ஆஃப் FIUI டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் FI × h. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 75.5 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் FIUI வந்து நமக்கு 4 அண்ட் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து 30. ஸோ 4 divided by 30 × 3. ஸோ வந்து எனக்கு கேன்சல் பண்ணணும்னா 3 10s are 30. ஸோ 10 வந்துடும். ஸோ 4 divided by 10 அண்ட் இது வந்து டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 இருக்கிறதுனால ஒரு தள்ளி பாயிண்ட் வரும். ஸோ 0.4 கிடைக்கும். ஸோ 75.5 + 0.4 is equal to 75.9. ஸோ கிவன் டேட்டாவோட மீன், அதாவது per மினிட்க்கு வந்து மீனாக எவ்வளோ ஹார்ட் பீட் துடிக்குதுன்னா 75.9. தேங்க்யூ.